மலை பிடிக்காத மனிதன் நம்ம விஜய் ஆண்டனி, சத்யராஜ், சரத்குமார், மேகா ஆகாஷ் இவங்க எல்லாம் நடிச்சு நம்ம கோலி சோடா 10 என்றதுக்குள்ள இந்த படங்கள்லாம் இயக்கிய விஜய் மில்டன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் மலை பிடிக்காத மனிதன். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே சலீம் படத்தோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. சலீம் படத்தில் ஒரு மினிஸ்டரோட பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுவான். இதுக்காக அந்த மினிஸ்டரோட பையனை இவர் கொன்றுவாரு. அதுக்கப்புறம் தலைமறைவாயிருவாரு. இவர் தலைமறைவு ஆனதுக்கப்புறம் இந்திய ராணுவத்தில் ஒரு சீக்ரெட் ஏஜென்சியில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அங்கே தான் இவர் சரத்குமாரை பார்க்குறாரு. இதுக்கப்புறம் திரும்பவும் சலீம் படத்தில் வந்த மினிஸ்டர் இவரோட லைஃபுக்குள்ள வராரு. என் பையனையாடா கொண்டா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவரை துரத்தி பணிவாங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மினிஸ்டர் கிட்ட இருந்து நம்ம விஜய் ஆண்டனியை காப்பாத்துறதுக்காக நம்ம சரத்குமார் அவர்கள் நம்ம விஜய் ஆண்டனியை அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கிற யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடறாரு. இங்க நம்ம விஜய் ஆண்டனி புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறாரு. இப்ப நான் சொன்ன கதையெல்லாம் படத்தோட ஆரம்பத்திலே ஒரு 10 நிமிஷத்திலே சொல்லி முடிச்சிருவாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுல தான் படமே ஸ்டார்ட் ஆகும். முன்ன பின்ன யாரையும் தெரியாத ஒரு ஊர்ல அமைதியான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு விஜய் ஆண்டனி. ஆனா அங்கேயே அவருக்கு பிரச்சனை வருது. அந்த ஊர்லயே வட்டி குடுற தொழிலையே பல தலைமுறைகளா பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹைடெக் வில்லன் இருக்கிறாரு. அந்த வில்லனுக்கும் இந்த விஜய் ஆண்டனிக்கு புதுசா பழக்கமான நண்பர்களுக்கிடையே பிரச்சனை ஆகுது. இதுக்கு நடுவே விஜய் ஆண்டனி உள்ள போறாரு. எந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம்னு நினைச்சு அமைதியா இருக்கிற விஜய் ஆண்டனி தனக்கு புதுசா பழக்கமான நண்பர்களை இந்த வில்லன் குரூப் கிட்ட இருந்து காப்பாத்துறாரா இல்லையா அப்படிங்கிறது படத்தோட கதை. இந்த படத்தோட கதையில இந்த சலீம் கேரக்டர் ரெஃபரன்ஸ் வச்சு உள்ள கொண்டு வந்ததால ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த யூஸுமே கிடையாது. அங்கங்க வர சலீம் பட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருந்து தூக்கி இருந்தாலும் இந்த படத்தோட கதைக்கு எந்த வித பாதிப்பு இருந்திருக்காது. நான் படத்துல வர சலீம் கேரக்டர் எந்த அளவுக்கு மூளையை யூஸ் பண்ணி பயங்கரமா யோசிப்பா அப்படிங்கிறது படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல வர சலீம் கேரக்டர் யூஸ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தேவையே இல்லாம சலீம் கேரக்டர் ரெஃபரன்ஸ் இந்த படத்துல வச்சு நான் படத்துல வர சலீம் கேரக்டரோட மதிப்பை குறைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இந்த படத்தை சலீம் படத்தோட கம்பேர் பண்ணாம பார்த்தாலாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அது பாட்டு ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கும். டிக்கெட் எடுத்த குறைக்காக நாம தான் வேண்டாம் வெறுப்பா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த ரேஞ்சில் தான் படம் இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல மட்டும் வட்டி உருவா தப்புக அப்படின்னு மாதிரி ஒரு கருத்தை சொல்லி படத்தை முடிச்சு விட்டாங்க. படத்துல சரத்குமார்லாம் நடிச்சிருந்தாருன்னு சொன்னீங்களே, அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அவர் படத்துல அங்கங்க ஒரு 10 செகண்ட் மட்டும் வந்துட்டு போவாரு. சத்யராஜ் அவரோட நிலைமை இதை விட மோசம். படத்தோட ஹீரோயினா வர மேகா ஆகாஷ் அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க சரியா செஞ்சுட்டு போயிறாங்க. இந்த படத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த ஒரு கேரக்டருமே வலுவா எழுதப்படல, சும்மா மேலோட்டமா எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒருத்தான படமா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த வேலை வெட்டி இல்லைன்னா ஒரு முறை போய் பார்க்கலாம்.